Good morning, all. I am Syed Ali Fatima, studying 3rd BSc Computer Science from St. Anthony's College of Arts and Science for Women. I am also a student of Junior IAS Academy. Today we are going to see about database structure, that is overall structure of the database. Overall structure of database management system. அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா DB uses, query processor, storage manager and disk storage. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம overall structure of DBMS பற்றி பார்ப்போம். What is that overall structure of DBMS means? First, we want to know what is DBMS. Database Management System is a software that allows access to data stored in a database and provides an easy and effective method. அதாவது டேட்டாபேஸ் அப்படின்னா அது ஒரு சாஃப்ட்வேர், அதை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டேட்டா ஏற்கனவே டேட்டா ஸ்டோர் ஆகிருக்குது, இல்லை புதுசாக நம்ம ஆக்சஸ் பண்ணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது இந்த மெத்தட்ஸை வச்சு ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா அதில் டேபிள் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு query க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி அதை பண்ணலாம். ஸோ அதை எப்படிலாம் பண்ணலான்றத மெத்தட்ஸை பார்ப்போம். Defining the information, storing the information, manipulating the information, protecting the information from system crashes or data theft. Differentiating access permission for different users. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் அது அப்படியே ஸ்டோர் ஆயிரும் அதில். தென் மேனிப்புலேஷன் அப்படின்னா அதில் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸை அந்த இன்ஃபர்மேஷனை பற்றின ஒரு கேல்குலேஷனோ அல்லது ஆப்ரேஷனோ பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ரொடெக்டிங் தி அதாவது நம்ம சேவ் பண்ண திங்ஸ் ஏதாவது காம்ப்ளிகேஷனில் இல்லாமல் அல்லது யாரும் ஆக்சஸ் பண்ணாமல் தேர்ட் பர்சன் நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாமல் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். தென் ஆக்சஸ் பெர்மிஷன் கொடுக்கும். அவங்க பெர்மிஷன் கேட்கும்போது அப்போ பெர்மிஷன் கொடுக்கும். இந்த மாதிரி மெத்தட்ஸை வச்சு தான் இந்த டிபிஎம்எஸை ஈஸியாக ரன் பண்ண முடியும். Then in the DBMS will be divided into 3 components, that is query processor, storage manager and disk storage. First we will see about that. So in the structure of database ஓட ஒரு outline just பார்ப்போம். அதாவது மேலே இருக்கிறதெல்லாம் users, மேலே இருக்க native users, application programmers, sophisticated users, database administrators, இவங்கெல்லாம் users. அதுக்கு கீழே இருக்கிறது query processor, அதுக்கு கீழே இருக்கிறது ஸ்டோரேஜ் மேனேஜர், அதுக்கு கீழே இருக்கிறது டிஸ்க் ஸ்டோரேஜ். ஸோ மேலே இருக்க யூசர்ஸ் ஃபுல்லாமே வியூ லெவலுக்குள்ளே வரும். அண்ட் query processor அண்ட் ஸ்டோரேஜ் மேனேஜர் ரெண்டுமே ஃபிசிக்கல் லெவலில் வரும். அண்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் இன்னொரு லெவலில் வரும். ஓகேவா? இப்போது இந்த நேட்டிவ் யூசர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க இந்த ஃபிசிக்கல் லெவலில் இருக்க query processor டேட்டாவை ஃபெச் பண்ணிக்குவாங்க. ஃபெச் பண்ணிவிட்டு தென் தே வில் எக்ஸிக்யூட் தி ப்ரோக்ராம். ஸோ வி வில் see about the detail of it now. இப்போது ஃபஸ்ட்டு யூசர்ஸ் அண்ட் ப்ரோக்ராமர்ஸ் மேலே இருக்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நேட்டிவ் யூசர்ஸ். Unsophisticated users interact with the system through application programs. Example, online banking, screen, payment apps. அதாவது நேட்டிவ் யூசர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ஒரு அப்ளிகேஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், அதாவது ஒரு அப்ளிகேஷனோட இன்ட்ராக்ட் பண்ணி தான் அவங்களோட ப்ரோக்ராமே இருக்கும். அப்படிப்பட்டவங்க தான் நேட்டிவ் யூசர்ஸ். அதாவது இப்போ ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா ஆன்லைன் பேங்கிங் ஸ்க்ரீன் அப்படின்னா இப்போ பேங்கிங்ன்ற போது நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அந்த அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனை வச்சு தான் இவங்களோட ப்ரோக்ராம்ஸே ரன் பண்ணுறாங்க. திஸ் இஸ் தி நேட்டிவ் யூசர்ஸ். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ். users who write and develop application programmers by using different tools. அதாவது டெவலப்பர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் யாருன்னு சொல்லலாம், டெவலப்பர்னு சொல்லலாம். அதாவது கொடுத்துருக்க ப்ரோக்ராம்லேயே அவங்களே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரோக்ராம்ஸ் கோடிங்ஸ் ஆட் பண்ணி
டிஃப்ரெண்ட் டூல்ஸை வச்சு டிஃப்ரெண்ட்டாக டெவலப் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் தி அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இஸ். Sophisticated users interact with the system by making requests in the form of a query language. These queries submitted to query processor. அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து சிஸ்டத்தோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. query லாங்குவேஜ் மூலயமா சிஸ்டத்தோட இன்ட்ராக்ட் பண்ணி query ப்ராசஸரை பற்றின அந்த இதை வந்து இது பண்ணுவாங்க. This will interact with system. Database administrator. It is nothing but giving the permission. Handle physical or logical level of the database. Gives privileges to users. இப்போ டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா அதாவது நம்மளுடைய இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற பெர்மிஷனுக்கு பேர் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். பெர்மிஷன் வந்து என்ன மாதிரியான பெர்மிஷன் வேணால் இருக்கலாம். ரீட் மோடில் மட்டும் கொடுக்குற பெர்மிஷனாக இருக்கலாம், அல்லது ஆக்சஸ் மோடில் கொடுக்குற பெர்மிஷனாக இருக்கலாம். ரீட் மோட் அப்படின்னா அவங்களால பார்க்க மட்டும் தான் முடியும், பட் அவங்களால வந்து எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆக்சஸ் மோட் அப்படின்னா அவங்களால ரீட் பண்ண முடியும், தென் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். தட் இஸ் திஸ் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். Next we will see about query processor. It interprets the requests received from end user via an application program into instructions. அதாவது இதில் என்ன அப்படின்னா யூசர்ஸ்க்கு தேவையான queriesனால் நம்ம கேட்கக்கூடியது receive from end user through in application. அந்த queryயை வந்து ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்து இந்த இது queryனா நம்மளுடைய தேவையானது, நம்மளுக்கு என்ன கேட்குறோம் அப்படின்றத அவங்க அதை வந்து ரன் பண்ணி காட்டுறதா வந்து இந்த query ப்ராசஸர். ஸோ அதோட காம்போனன்ட்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் DML கம்பைலர். இட் ப்ராசஸஸ் தி DML ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்டூ லோ லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன் மிஷின் லாங்குவேஜ். அதாவது DML கமாண்ட்ஸ் அப்படின்னா கிரியேட், அப்டேட் அந்த மாதிரியான கமாண்ட்ஸ். கிரியேட், அப்டேட் அந்த மாதிரி அல்டர் அந்த மாதிரி கொடுக்குற கமாண்ட்ஸ்லாம் வந்து DML. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், பட் அந்த கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது வந்து மிஷின் லாங்குவேஜ். ஸோ நம்ம கேட்குற இதை அந்த மிஷின் லாங்குவேஜுக்கு இந்த DML கம்பைலர் தான் வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ இட் கன்வெர்ட்ஸ் இன்டு மிஷின் லாங்குவேஜ். Next, DDL interpreter. It processes the DDL statements into a set of table containing metadata. Metadata means data about data. அதாவது DDL statements அப்படின்னா அதுவும் ஒரு சில கமாண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த கமாண்ட்ஸை வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு செட் ஆஃப் டேபிள்குள்ளே அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும். மோஸ்ட்லி இந்த TDL DMLலாம் வந்து இந்த டேபிள் கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த செட் ஆஃப் டேபிள் கிரியேட் பண்ணும்போது அதுக்குள்ளே போய் அந்த மெட்டாடேட்டாவை வந்து இது பண்ணும். Then compiler and linker. It process and link DML statement embedded in an application program into procedural calls. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த DML ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா த்ரூ சம் லிங்கை வச்சு, லிங்க் அப்படின்னா ஒரு கம்பைலர் பண்ணுற ஒர்க்கை வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் ஏதாவது இது இருக்குது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து இது பண்ணும். Then query evaluation engine. It executes the instruction generated by DML compiler. ஃபைனலாக இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த DML கம்பைலர் என்ன பண்ணியிருக்காங்களோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் அப்படின்னா query process will fetch the information from the users. அதாவது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் வந்து ரைட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ், அதுக்கப்புறம் வந்து கம்பைலர் அண்ட் லிங்க்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இந்த கம்பைலர் அண்ட் லிங்கர், DML queries, DDL interpreter, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் ஆப்ஜெக்ட் கோட், DML கம்பைலர் அண்ட் ஆர்கனைசர், இவங்கெல்லாம் வந்து query ப்ராசஸர். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூசர்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் we will see about storage manager. Storage is nothing but to store something. Storage manager is program that provides an interface between the data stored in the database and the queries received. அதாவது என்ன அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் அப்படின்றதே வந்து ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறது தான், அதே தான்.
இந்த டேட்டா பேஸில் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து ஸ்டோரேஜையும் அதாவது இந்த டேட்டாவையும் இந்த queries-ஐயும் வந்து ஸ்டோர் பண்ணும் டேட்டா பேஸில். அதுதான் வந்து டேட்டா பேஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறான். தென் authorized manager. It ensures role-based access control, that is check whether the particular person is privileged to perform the requested operation or not. இதில் என்ன அப்படின்னா ஆத்தரைசேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஒரு தேர்ட் பர்சன் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணும். அதாவது பெர்மிஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுறதா வந்து ஆத்தரைசேஷன் மேனேஜர். ப்ரிவிலேஜ்டு மீன்ஸ் தட் இஸ் அ பெர்மிஷன். இன்டெகிரிட்டி மேனேஜர். It checks the integrity constraints when the database is modified. அதாவது இது வந்து வேலிட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும் அந்த இதில். இப்போது சப்போஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏஜுக்கு வந்து இவ்வளோ நம்பர் தான் கொடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ நம்பரில் தான் இருக்கணும். அந்த மாதிரி வேலிடாக இருக்கா, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு அந்த வேல்யூஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதா வந்து இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் transaction manager. It controls concurrent access by performing the operation in a scheduled way that is receives the transaction. அதாவது என்ன அப்படின்னா இப்போ டிரான்சாக்ஷன் பண்ணும்போது we will do simultaneously ஒரே டைமில் நிறையா இதை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அதோட ஷெடியூலிங் பண்ணி அதை வந்து கரெக்டாக டிரான்சாக்ட் பண்ணுறது இதோட வேலை. தென் ஃபைல் மேனேஜர். File manager manages file space and data structure used to represent information in the DB. இது வந்து என்னென்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபைல் அந்த டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்குரிய ஃபைல் ஸ்பேஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கும். தென் அதோட டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்துக்கும். இது ரெண்டு தான் இதோட ஒர்க். தென் buffer manager. It is responsible for cache memory and the transfer of data between the secondary memory and main memory. இது வந்து என்ன அப்படின்னா கேக் மெமரியை வந்து இது வந்து ரெஸ்பான்சிபிள்னா அதை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அதில் எதுவும் ட்ராபேக் ஆகாமல் இது பார்க்குறது தான் வந்து இந்த கேக் மெமரியோட ஒர்க்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அது வந்து செகண்டரி மெமரியில் ஸ்டோர் ஆயிடும். தென் அது எக்ஸிக்யூட் ஆகும்போது அது மெயின் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் வந்து இது பண்ணணும். ஸோ திஸ் இஸ் தி மேனேஜர் அப்படின்னா தே ஹவ் டு safeguard that things. That is the manager. Then we will see about disk storage. Disk storage la enna components irukku appadina data files, data dictionary, indices. Data files appadina it stores the data. Files la enna irukum nama data va store panna mudiyum. So adu dhaan irukum. So இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்க இந்த இதெல்லாம் வந்து மேலே இருக்க இதை வச்சு மேலே இருக்கிறதுலேருந்து இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணிக்கும். பஃபர் மேனேஜர், ஃபைல் மேனேஜர், ஆத்தரைசேஷன் அண்ட் மேனேஜ், டிரான்சாக்ஷன், இதில் எல்லாத்துலேருந்துமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டாவை ஃபெச் பண்ணிவிட்டு இந்த இண்டிசஸ், டேட்டா டிக்ஷனரி, டேட்டா ஸ்டாட்டிக்கல் டேட்டா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டிஸ்க் ஸ்டோரேஜில் இருக்கும். ஸோ இது வந்து என்ன லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா லாஜிக் லெவல். தென் இது வந்து மேலே இருக்க போத் query ப்ராசஸர்கிட்ட இருந்தும் ஸ்டோரேஜ் மேனேஜர்லேருந்தும் வந்து இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணிக்கும். Then data dictionary contains information about the structure of any database object. It is the repository of information that governs the metadata. அதாவது என்ன அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாவை வந்து பார்த்துக்கிற வேலை அதுக்கிட்ட அது இருக்கும். எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டேட்டா டிக்ஷனரியில் இருக்கும். எந்த டேட்டாபேஸோட ஆப்ஜெக்டை பற்றி ஸ்ட்ரக்சர் கேட்டாலும் அது வந்து டேட்டா டிக்ஷனரியில் இருக்கும். இட் இஸ் த ரெப்போசிட்டரி ஆஃப் தட் கவர்ன்ஸ் அந்த மெட்டா டேட்டா பற்றின டீட்டெயில்ஸும் வந்து இட் வில் மேனேஜ். இண்டிசஸ் இட் ப்ரொவைட்ஸ் ஃபாஸ்டர் ரிட்ரீவல் ஆஃப் டேட்டா ஐட்டம். அதாவது இண்டிசஸ் மூலமா நம்ம ஃபாஸ்ட்டாக ஃபெச் பண்ணலாம் டேட்டா ஐட்டம். இப்போ நம்மளுக்கு ஒன்று தேவைப்படுது அப்படின்னா டக்குன்னு நம்ம ஃபெச் பண்ணுவோம். வெரி ஃபாஸ்ட் we need to fetch means we can use that indices. Thank you all.